கும்பராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார். அது எந்த மாதிரி குணம் அப்படிங்கிறது விலாவரியாக சொல்லுங்க சார். இந்த ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னாவே அவர் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லா விஷயமும் செய்யணும், நம்மளுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களாக இருக்காங்க. திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதனால் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்க எல்லாம் பெரிய இன்ஜினியரிங் ஃபீல்டில் பெரிய லெவலில் இருப்பாங்க. அதே போல் இந்த கும்பராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அரசியல்லையும் கலைத்துறையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வேலை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலில் வேலை பார்ப்பாங்க. படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் அவங்க 4 பேர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு துறையில் தான் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ்னும் போது இவங்க கனக புஷ்பராகத்தை பயன்படுத்துவது சிறப்பு. இந்த கனக புஷ்பராகம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிட ஆசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ கும்பராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்நாள் முழுக்கும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது விலாவரியாக பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் முதல்ல கும்பராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார். அது எந்த மாதிரி குணம் அப்படிங்கிறது விலாவரியாக சொல்லுங்க சார். கும்பராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வரும். இந்த ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். இது கும்பராசி அப்படின்னு சொன்னாவே காலபுருஷனுக்கு 11ஆவது ராசி. இந்த ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னாவே அவர் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும். இல்லை சார், நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கும்பம் அப்படின்னாவே கலசம்னு சொல்லுவோம், நம்ம கோவில் உச்சாணியில் தான் இருக்கும். அதுபோல் வாழ்க்கையில் எப்போவுமே உயர்நிலை உயர் அந்தஸ்து பெறணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க. அதே போல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லா விஷயமும் செய்யணும், நம்மளுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களாக இருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் கும்பராசி தான். ஏன்னா அவங்களால தான் மட்டும்தான் மற்ற விஷயத்தை உடனே ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அடாப்டபிலிட்டி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் சில ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா வேறு ஃபீல்டு மாறுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாறினவங்க எல்லாருமே பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி யாராவது ஜெயிக்க முடியல, நான் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டம் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபீல்டு மாற்றினாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய துறையிலையோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய துறையை மாற்றும் போது அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிதர்சனமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். கும்பராசியில் பெரும்பாலும் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்குறப்போ திருமண வாழ்க்கையாக தாங்க சார் இருக்குது. 7 சனியுமே நடந்துட்டு இருக்கறனால திருமணத்தில் மிகுந்த தாமதம் இல்லை ஏதோ ஒரு தடை, கடைசி நேரத்தில் திருமணம் தடையாவது, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க சார். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? அவங்களுக்கு கும்பத்துக்குனே ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையாங்க சார். ஸோ திருமண வாழ்க்கையாகட்டும், திருமணம் நடக்கக்கூடிய அவங்க ஜோடி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்லுங்க சார். கும்பராசிக்கு 7ஆம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி. கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியனாக வருவார். எப்போவுமே கும்பராசிக்காரர்களுடைய மனைவியோ கணவரோ எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும், நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய கணவர் வேணும், நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய மனைவி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. இதை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணன்ற விஷயத்தில் பிரச்சனைகளே வராது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். 1. 2வது, திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதனால் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய டார்கெட்டாக இருக்கும். அது லைஃப்பில் படிப்புலேருந்து ஆரம்பித்து வேலையிலேருந்து ஆரம்பித்து தொழில் செய்யக்கூடியவர்களும் எல்லாமே பெரிய டார்கெட்டாக வைப்பாங்க. அதே போல் வரக்கூடிய மனைவியும் வரக்கூடிய கணவரும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணோம், அதே மாதிரி பெரிய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இவங்களுக்கு வரும். அப்போ தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் வருது. திருமணம் ஆகாமல் இருக்கிறது காரணமும் இந்த காரணமாக இருக்குது.
கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் நீங்குங்க சார்? இப்போ இந்த கும்பத்துக்குனே குழந்தை பாக்கியத்துக்கு என்ன அமைப்பு இருக்குங்க சார்? பாருங்க, கும்பராசியில் 3 நட்சத்திரம் சொன்னோம் நம்ம. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு குழந்தை பேர் எப்பவுமே லேட் ஆகும். ஏன்னா இந்த கும்பராசியில் அந்த நட்சத்திரம் அவிட்டமும் பூரட்டாதியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உயிரணுக்கள் குறைபாடு ஏதாவது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நட்சத்திரம் அது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி புதன், அவர் தான் 8ஆம் அதிபதியும் வருவார். அதனால் எப்போவுமே இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே பெண்களாக இருக்காங்க, அவிட்ட நட்சத்திரமாக இருக்காங்க, சதய நட்சத்திரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுனால அவங்களுக்கு குழந்தை தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் ட்ரை பண்ணணும். ஆகலை அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கனாவே கண்டிப்பாக குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் குழந்தை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளை வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்க வச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் கும்பராசிக்காரங்களாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே எப்படி அமைஞ்சிடும்னா, என் பையன் வேறு ஊரில் படிக்கிறான், பொண்ணு ஃபாரினில் போய் படிக்க போயிருக்கா, பொண்ணு வெளியூரில் போய் வேலை பார்க்குறா, பையன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் குழந்தைகளால் நிறைய நன்மைகளை பெற்றிருக்காங்க. இல்லை என் குழந்தை என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகராக இருந்தாங்க, அது கும்பராசியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகளால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள்னு சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு சரியாக படிக்க முடியாமல் சூழ்நிலைகள் வரும். அடுத்தது கல்யாண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்காமல் போகலாம். இல்லை இவங்களுடைய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வளரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனையோ இல்லை வேலை இல்லாத பிரச்சனையோ ஏதோ சிரமப்பட்டு இவங்க கூடயே இருந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் என்ன பண்ணணும், கும்பராசியாக இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் அட்லீஸ்ட் தூரமாக வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்பராசினியர்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? அவங்க எந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது லாபம் அதிகரிக்கும் சார்? கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்க எல்லாம் பெரிய இன்ஜினியரிங் ஃபீல்டில் பெரிய லெவலில் இருப்பாங்க ஒன்று. அதே போல் இந்த கும்பராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அரசியல்லையும் கலைத்துறையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் இருக்குது, அவிட்டம் இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னோம். இவங்களுக்கு எல்லாருக்குமே பெருசாக சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும். அந்த பெருசாக சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு எது அப்படின்னு கேட்டால், நான் ஒரு இன்ஜினியர் ஆகி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் ஆகணும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இன்ஜினியர் ஆகி பல கம்பெனிஸ் வச்சு அதில் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன கலைத்துறையில் நான் ஃபேமஸ் ஆகணும், என்னுடைய பேர் புகழ் அதிகமாகணும், அதில் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை சார், இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எங்கே ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ தொழிலில் நம்ம பெரிய லெவலில் வரக்கூடிய தொழில் சொல்லிட்டோம். அதில் கஷ்டப்படக்கூடிய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கும்பராசி என்பவர்கள் உணவு சார்ந்த தொழில் எடுத்து கஷ்டப்படுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து, அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு சார்ந்த தொழில் செய்யும்போது மிகப்பெரிய தோல்விகளை அடைகிறார்கள். அவங்க மிகப்பெரிய நஷ்டத்தைப்பட்டு கடைசியில் கடன் வாங்கி அந்த தொழிலை மூட வேண்டிய சூழ்நிலைகள் வருது. சில பேருக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அந்த மாதிரி இருக்காங்க யாராவது அப்படின்னா, அவங்க சுயஜாதத்தை பார்த்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். கும்பராசினியர்களுக்கு ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? எந்த துறையில் அவங்க வேலையை தேர்ந்தெடுக்கும் போது லாபம் அதிகரிக்கும் சார்? வேலை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலில் வேலை பார்ப்பாங்க. படிச்சிருக்காங்க, படிக்கலை, படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் அவங்க 4 பேர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு துறையில் தான் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்ஸாவோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாவோ இல்லை அங்கே ஏதோ செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்தில் எப்போவுமே இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களாக இருக்காங்க. காரணம் என்ன, அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டை சூப்பராக பண்ணுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யார்கிட்ட நம்ம கோபமாக பேசினா நடக்கும், யார்கிட்ட மெதுவாக பேசணும் நடக்கும்ன்ற யுக்தி தெரிந்து வைத்து கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எப்போவுமே நல்ல பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே இருக்காது.
கும்பராசி நேயர்கள் அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும், இல்லை இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும், அது அவங்களுக்கு சாதகமாக இருக்காது, அது எந்த மாதிரி விஷயத்தை அவங்க தவிர்த்து இருக்கணுங்க சார்? கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, ப்ராப்பர்ட்டி. இவங்க என்ன நினைப்பாங்க, சம்பாரித்த காசு எல்லாம் நம்ம வந்து சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சொத்து சேர்க்கும் போது என்ன, சம்பாரித்த காசை வச்சு சொத்து சேர்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு வீடு வாங்கணும், ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம லோன் போய் வாங்கிடணும், இது மாதிரி 2-3 ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சி கொஞ்சம் அதிகமாக வீடு வாங்கினவங்க நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதே போல் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கேன், நான் எங்கள் அப்பா அதை செய்வார்னு நினச்சிட்ருக்கேன், எங்கள் அம்மா அதை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருக்கும், இல்லை அப்பாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், இல்லை அப்பா ஏதாவது பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த 2 விஷயத்தில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. வீடு வாங்குகிற விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக, லோன் வாங்கவே கூடாது. அப்படி லோன் வாங்குறோன்னா அந்த லோனை சீக்கிரமாக கட்டுறதுக்கான பிளான் பண்ணணும். அதே போல் அப்பா அம்மா நம்பி அப்பா அம்மா அதை செய்வாங்க, அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், அப்பா எனக்கு ஒரு வேலை வாங்கி தருவார், எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை வாங்கி தருவாங்க, எங்கள் அம்மாவுக்கு பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எங்கள் அப்பா பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா அங்கே ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசி நேயர்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க பணத்தை வந்து இந்த இடத்துல முதலீடு செய்யலாம், இல்லை இதில் பண்ணும்போது ஒரு லாபம் அதிகரிக்கும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை பணத்தை வந்து பணமே எப்படியாவே போகலாம், இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க சார்? கும்பராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்ப்போம். இந்த கும்பராசிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, 2ஆம் அதிபதியும் குரு தான், 11ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இவங்க மாதம் கோல்டு வாங்கினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் மாதம் எஃப்டி பண்ணுறது, ஆர்டி பண்ணுறது, அதேமாதிரி எஸ்ஐபி போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது, அதுமாதிரி லாங் டேர்ம் ஷேர்ஸில். இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஷேர்ஸ் அப்படின்னா எல்லோரும் போய் உடனே இன்ட்ராடே ட்ரேடிங்கில் போவாங்க. அந்த மாதிரி போனாங்கன்னா இவங்களுக்கு பணம் இவங்க கையில் வரவே வராது, இவங்க தோற்றுருவாங்க, அதில் ஏமாற்றம் வரும். அதே இவங்க லாங் டேர்ம் போனாங்க, நான் இப்போ இந்த வருஷம் ஷேர் வாங்கினேன், எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக கோல்டும் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்குது. அதில் அவங்க ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் வெற்றி பெறலாம். கும்பராசி நேயர்களுக்கு ஹெல்த் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை ஏற்படலாம், கும்பத்தில் பிறந்திருந்தாலே இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கலாங்க சார்? கும்பராசி என்பதுக்கு 2 பிரச்சனை வரும். ஒன்று வந்து மூட்டு வலி கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மூட்டுலேருந்து கால் பாதம் வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவுகள் உறுதியாக வரும். அதே போல் சளி தொந்தரவு, ஒரு இருமல் ஒரு தும்மல் இல்லாத கும்பராசி என்பது யாருமே கிடையாது. அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி கும்பராசியாக இருக்காங்கன்னா கோல்டு கிளைமேட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி ரெகுலராக இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக ஆயில் பாத் எடுத்துக்கிட்டே வந்தாங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. கும்பராசிக்கு எதிரி ராசிகள் அப்படின்னா யாரெல்லாம் இருக்கலாங்க சார்? இந்த ராசி வந்து கட்டாயம் ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை திருமணமோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுங்க சார்? கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சேரவே கூடாத ராசி. பார்ட்னர்ஷிப் விட்டுருங்க, பிஸ்னஸில் விட்டுருங்க, சேரவே கூடாத ராசி. ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஆகாத ராசி. ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஏமாறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடக ராசி என்பவர்களும் கன்னி ராசி என்பவர்களும். இந்த கடக ராசிக்கும் கும்பராசிக்கும் எப்போயும் ஆகாது. கடைசியில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை அடையாமல் அவங்களால ஒரு கடன் ஏற்படாமல் போக மாட்டாங்க. அடுத்தது கன்னி ராசி. அந்த கன்னி ராசினால் ஒரு அவமானம், ஒரு அவப்பேர் கண்டிப்பாக வரும். அது கடன் வாங்கிட்டு எதாவது கொடுக்காம மாட்டிக்குவாங்க அவங்ககிட்ட, இல்லை வேறு யார்கிட்டயே வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க, இல்லை அவங்கள நினச்சி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு கடைசியில் அவமானப்படக்கூடிய முக்கியமான ராசி யாருக்கிட்ட அப்படின்னா கன்னி ராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு லக்கி கலர், லக்கி நம்பர் இதெல்லாம் என்னென்னவா இருக்குங்க சார்? லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. அந்த மஞ்சள் நிறத்தில் கட்டம் போட்டது, அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டம் போட்டது, சரிங்களா, ஸ்டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்டம் போட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஒன்று. அடுத்தது இவங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் எண்ணை பயன்படுத்தா சூப்பராக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றி கிடைக்கும். அது வீட்டு நம்பராக இருக்கலாம், கார் நம்பராக இருக்கலாம், டோர் நம்பராக இருக்கலாம். இவங்க மொபைலில் கூட பார்த்திங்கன்னா இல்லை நிறைய நம்பர்ஸ் வரும். ஜென்ரலாக 10 நம்பர் இருக்குது, அதில் அதிகமாக 3ஆம் எண்ணாக இருக்கிறது நல்லது. இல்லை மொத்த கூட்டுத்தொகை கூட்டி கடைசியில் இப்போ பார்த்திங்கன்னா 12ன்னு வருது வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அப்போ 1 + 2 3ஆக முடியும். அந்த மாதிரி 3ஆம் எண்ணை தேர்வு செய்வது வாழ்க்கையில் எல்லா வித வெற்றியும் கொடுக்கும். அது நீண்ட நாள் இவங்க கூட ட்ராவல் ஆகும்.
கும்பராசி நேயர்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடு கொடுக்கலாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதா இருக்கும், அவங்க லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோயில் சொல்லலாங்க சார்? கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமையில் போய் இவங்க வழிபாடு பண்ணணும். அது முக்கியமாக வியாழக்கிழமை காலையில் 9 to 10:30 மணிக்கு அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்கம் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தினால் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு ஜெம்ஸ்டோன் சஜஸ்ட் பண்ணலாம், பொதுவாக இந்த ஜெம்ஸ்டோன் பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கும்போது அது என்னவா இருக்குங்க சார்? கும்பராசிக்கு அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஜெம்ஸ்டோன்ஸ்னும் போது இவங்க கனக புஷ்பராகத்தை பயன்படுத்துவது சிறப்பு. இந்த கனக புஷ்பராகம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நெகட்டிவான விஷயங்கள் இவங்களை பக்கத்தில் வராது. நெகட்டிவான விஷயம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் அது நடக்காமல் தவிர்க்கலாம். அதே போல் கடன் இவங்களுக்கு அதிகமாக வரும். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு இந்த கனக புஷ்பராகத்தை பயன்படுத்தலாம். அதேமாதிரி ரெகுலரான ஒரு இன்கம் எல்லாருக்குமே தேவை. அதுவும் கும்பராசி என்பவர்கள் கண்டிப்பாக கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய எல்லோ சஃபயர் போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்கம் கண்டிப்பாக வரும். கும்பராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்குங்க விலாவரியை பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.